மைக் செட் ஜெயபாண்டியா மைக் செட் உரிமையாளர் அன்பண்ணன் ஜெயபாண்டி அவர்கள் முத்துமுத்தா பாடலை பாராட்டி 50 ரூபாய் அன்பளிப்பு செய்வார்கள். அன்பளிப்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம். இங்கே பக்கத்துல சபைக்கு வணக்கங்க. அப்புறம் சித்தப்பா சித்தப்பா வணக்கம் சித்தப்பா. அப்புறம் நான் அண்ணா என் கருவேப்பிலை நல்லா இருக்கீங்களா? டே அப்பா நல்ல இம்பூட்டு சோத்த கறி சோத்த தின்ன எனக்கு புரியலண்ணே. நான் வந்து இல்ல எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் வந்து அம்மா மாதிரி சொல்லாம சொல்ற நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். புரியாத முகத்தோர் உட்கார் போல. ஆமா நல்லா சொல்றது புரியுது உனக்கு? அம்மா மாதிரி அவர் அப்பா மாதிரி. அப்ப பிள்ளை யாரு? ஆமா நீ இடையில பால் குடி. உனக்கெல்லாம் பாடால கொடுக்கணும்டா. முகரக்கட்டையை பாரு மூஞ்சி போறையோ. இந்த நக்கு நக்கு நீ அப்பா நக்கி பாரு போறையோ. சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா அப்புறம் சித்தப்பா அண்ணன் ஐயா அவராத்த நல்லா இருக்கியா சாமி? ஆமா ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. எதை எடுத்து விட? உனக்கு செல்பு எடுக்கல நானா கிடைச்சா எடுத்து விட சொல்ற. போடி கட்டாரோட என்கிட்ட. ஆமா யாரு கடை நீங்க தகட்டி புடுவ. ஓ லட்சணம் தெரிஞ்சதானே போயிட்டாங்க. அப்புறம் என்ன? அப்புறம் ஏய் நேத்தெல்லாம் உங்க பிராணம் தாயா பேசிட்டு வந்தோம். ஆமா உங்க வல்லவெல்லாம் தெரியும். அப்புறம் அண்ணன் வாங்க. உங்க பிராணம் தான் வண்டிக்குள்ள ஓடுச்சு. ஆமா ஏய் ஏகப்பட்ட பங்காளியாம்ல உனக்கு. அப்புறம் சிச்சி நான் போங்கிட்டு அண்ணே அண்ணே மைச்செடுக்காரண்ணே நல்லா இருக்கீங்களா? நீங்க மைச்செடு போட உட்காந்துருக்கீங்களா நாடகம் பாக்குறீங்களா? ஏன்னா உங்க சாமானெல்லாம் கொடுக்கல இறக்க வச்சு உட்காந்துருக்கீங்க. ஒன்னும் தெரியல. எனக்கு ஏத்தி சாமான் ஏத்தி இருந்தாதான் தெரியும். நீங்க சாமானெல்லாம் இறக்கி வச்சிருக்கீங்களா ஒன்னும் எனக்கு தெரியல. ஒன்னும் புடிபடல. சரி இருக்கட்டும். வந்த மாதிரி தொழில் எப்பவும் கரெக்டா பண்றவங்க வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஓ தெரியுதா? பந்தாவளா இருக்காது. அது மாதிரி அண்ணன் எப்படி கருவேப்பிலையில ஒழுக்கமா உட்காந்துக்க. ஏதாவது ரொம்ப பேசுற உள்ள பத்துக்கு எரிஞ்சு விட பாத்துக்க. ஆனா அது எப்படி வெள்ள சட்டை இந்த கல்ல வேண்டாம். எந்த கலை பார்த்தது தாயி எந்த கலை சொல்லிய தாயி
உன் பழக்கம் பண்ண விட்டு மரம்பட சித்தப்பா என்ன சித்தப்பா அங்க போயிட்டு சித்தப்பா நீ போலாம்ல அப்படியா அது வெத்தலம் அடிச்சு கொடு மாமா நீ மத்தத வெளியில் சொன்னாமா அறிவட்ட பாட்டு நான் பாரு காப்ப கொஞ்சம் கிள்ளி போடு அடிமையிலோ கீழே ஒரு சவக்கத்தை வெத்தலம் அடிச்சு கொடு மாமா அதடி ஒரு அலனாலே ஆனே இவ அழுத்தமானே ஆனே மிச்சம் மீதி வேணும்னா மச்சான நீ வந்து கேளுடுள்ளே திருவாரூர் தேரே பக்கமாடி திருவிழா போல பக்கமாடி ரெண்டுல நீ ஒன்னது மாமா இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா பின்னாடி அட்ட சேவலாஸ் மின்னு மாதிரி இருக்குங்க அரைக்காம அரைச்சிடுறேன் என்ன நீ பாரு நீ எனக்கு மயம் வேணும் உனக்கு மயன்மா அத்தா பால் கிடைக்குமா எரும மாடு எந்த வயசுல பாங்க ஏடி முண்டை எனக்கு கீரை முண்டை அப்பா அப்பா அம்மாட்ட சொல்லுதுப்பா யார் இவரு உங்க அப்பாவா மயம் காம்ப கடிச்சு இல்லைங்க என்ன முறைய மாறுது நீங்க எனக்கு பையன் அப்படின்னா அவரு எனக்கு அண்ணன் அப்ப உனக்கு என்ன வேணும் அவரு அப்ப நீ எனக்கு மரமே எனக்கு அந்த அண்ணையா தங்கச்சி தங்கச்சி நல்லா நொட்டு நொட்டு நொட்டுற திருவாரூர் வரப்பா சொல்லிட்டாங்க வள்ளி நான் தர்க்கம் பார்க்கணும் நாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க லூசு முட்டான்னு பேசுனா நீ பாரியா லூசு முட்டான்னு பேசுறா டாடி என்ன அத போய் லூசுன்ற என்ன இப்பதான் உங்களுக்கு தெரியுமா எனக்கு எப்பவே தெரியும் ஏன்னா நீ அப்பனப்பா உன்னை போய் சித்தப்பன்னு சொல்றேன்னு நீ லூசுன்னு சொல்ற சித்தப்பா எப்படி சொல்றேன் என்ன தெரியலையா தங்கச்சி கணத்துக்காலே லூசு என்னமா நீங்களாம் அண்ணனா இல்ல வேற என்ன தெரியல சீ ஆனா நீ நாடகத்துக்கு இங்க வந்தா அப்படி ஒரு ஊருக்கு வந்து வச்சுக்க புழு புழுன்னு தான் இருக்காங்க அப்படி கிடையாது விருப்பப்பட்ட ஆள்கிட்ட போயிட்டு தங்கச்சி சமாளிச்சு நீ வீடு வந்து நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சிதான் அண்ணன் என்னன்னு சொல்ற அண்ணே நீங்க என்னை ஒழுக்கமா வளர்த்திருக்கீங்க ஆமா அண்ணன் என்னை ஒழுக்கமா வளர்த்திருக்கீங்க நான் குனிஞ்சா தானே நிமிர்ந்து பார்க்க மாட்டேன் நான் யாரையும் ஏடு எடுத்து கூட பார்க்க மாட்டேன் என்னை தொட்டா என்னை கட்டின புருஷன் மட்டும் எங்க அண்ணன் தானே கேள நீ பொய்யா இருந்துச்சுன்னா வேற சீட்டு குலுக்கி போட்டு பாப்போமா என்ன நீ மட்டும் சொல்லு சீட்டு குலுக்கி போட்டு பாப்போம் ஆனா எங்க அண்ணன் ரொம்ப நல்ல மனுஷன் எங்க வேணாலும் போ யார்கிட்ட வேணாலும் போ ஆனா அண்ணன்
ரூபாயோட வரல. ஏங்க வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் இப்பதானே மோல்டிங் போட்டேன் ஏய் ஆ? அவனுக்கு கோவம் வரப்போது ரூபாவோட வரவன் ஏய் ரூபாவோடயா உன் பழக்க வழக்கம் மாலை பத்தியா சீ கரும்புத என்னைய ஓட்டே சிம்பிட்டு லோவா இருக்குது சீ ரூபாவோட வரணுமா எல்லா பேக்லயும் அது டேஸ்டா இருக்கு. அப்ப அதை யூஸ் பண்ணிருக்கீங்க போ சரி அம்மா இங்க யூடியூப் சேனல் இருக்காங்க மாட்டான அவர்களுக்கு நன்றி அந்த வணக்கம் சித்தப்பா சுருக்கமா வர முடியும் சித்தப்பா உனக்கான வாரத்திலே உனக்காக காத்திருந்து இங்க பாருங்க உனக்கான நேரத்திலே உனக்காக காத்திருந்தேன் உன்னோடு நான் அடி உன்னோடு நான் ஒன்னா சேரணும் நீ எனக்கு மக வேணும் இவங்க 2 பேரும் கோயிச்சுறாங்க எனக்கு சித்தப்பா நீங்க என்னை கூட்டிட்டு வரையில என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லி தரேன்னு சொன்னீங்க நீ விரல ஒரு பார்த்தா நிறைய உருவி போயிருக்க ஐயோ எங்க சித்தப்பா சொன்னாரு மவளே என்ன நம்பி வா உனக்கு நான் சித்தப்பா சொல்லி தரேன் எல்லாம் அப்படின்னாரு அன்னைக்கு கூட எங்க சித்தப்பா சித்தி நேரத்துல சொல்லி கொடுத்தாரு சித்தப்பா உன் பழக்கம் எப்படி மாறுது இன்னைக்கு கொடுத்து விடுவா நீனு வேணாம் எங்க அண்ணன் போறேன் அண்ணே கண்ணை முடிக்குங்க அண்ணன் தங்கச்சி நல்லா இருக்கு அண்ணே மலர்களை போல் தங்கை உறங்குகிறார் அண்ணன் வாழைப்பழம் அப்பா ரெண்டு வாயில வைப்பேன் முகர கட்டியா பாரு ஏய் அண்ணனை பத்தி எவ்வளவு பாட்டு பாரு என்ன அப்படியா குருவி கொடைஞ்ச கொய்யா பல்ல போல் குருவி கொத்தும் கொய்யா பழம் போல் ஐயா என்னடியா ஏய் மரியாதையா பேசுற வாடி போடினா மானம் கொண்டு போயிரு மத்துக்க உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா நீ மட்டும் எனக்கு புருஷனா வாச்சன்னு வச்சுக்க உனக்கு சோத்துல வஸ்த வச்சிருவேன்டா இவ 2025 வரையும் 2025 வரையும் எனக்கு முன்னாள் புருஷனா இருந்த உன்னை ஏன் நான் வச்சுக்கிட்டேன்னு மட்டும் கேளு என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட நீ மேல்படி படிக்கணும்ல பழையபடி 2026ல தொடர்ந்துக்க சரி ஏப்பா என்னடி முன்னாடிடா இங்க வா ஆனா என்னை கட்டினா ஒரே ஒரு வேலை செய்யணும் சரியா அப்படின்னா சொல்லு நான் உன்னை கட்டிக்கிறேன் சரி நீ எங்க வேணாலும் நாடத்துக்கு போயிட்டு வா ஆனா நீ வர வரையும் நான் சாப்பிடாம உனக்காக காத்திருப்பேன் எங்க அண்ணன் அப்படி ஒழுக்கமா வளர்த்திருக்கு அப்பப்பா ஏன் தெரியுமா ஏன்னா நீதான்டா மூதை வந்து சோறாக்கணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா கட்டிக்க 3 நாள் மூடி உட்கார அதே தங்கச்சி அரமணை மாதிரி பெருத்து போச்சு தங்கச்சி பெருத்து வச்சு அப்படி பேசாதீங்க எனக்கு அது பேசினா காதுல கூசுது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஏகப்பட்ட ஊர்ல கூட்டிட்டு போய் இந்த பிராய்லர் கோழிய போட்டு அந்த கோழிக்கு எப்படி குண்டி பெருத்து கொடுக்க அது மாதிரி எனக்கு பெருத்து போச்சு இதுக்கு நான் காரணம் கிடையாது சரி பிடிங்க எல்லா கண்ணும் என்ன பாக்குது அடையே கண்ணு ஒண்ணு பாக்குது பல்லாக்கிட பயணம் பண்ணடா
சரியான ஆளு ரெண்டு குத்து குத்துட்டேன். என் வாயில பணக்கிற பாரு. என்னை முட்டை உனக்கு வந்து மரப்பெல்லாம் கட்டுனு. அப்படி இல்ல. இங்க பாத்தீங்கன்னா சீனை கட்டியிருக்கேன். சொல்றாரு மாமா அவங்க தங்கச்சி ஏற்பாடு பண்ணி விடுங்க. நான் வந்து அது நான் உனக்கு அண்ணன் அடி அடி முட்டைன்னு கேட்கறாரு. சரி போயிட்டு போகுது. நாயோட அசப்பியோட. ஆமா மண்ணு திங்க போறது. சேர்த்த சாப்பிட்டு போறாரு. எனக்கு என்னன்னா ஆளே அத்த தண்டியில இருந்தாருன்னா இவருக்கு சாந்தம்ஸ் எல்லாம் எத்த தண்டியில இருக்கும். சீ உனக்கு பிடிக்க மச்சான பாரடி மச்சமுள்ளாலடி ஓடிட்டு இருக்கிறேன். மைக் செட்டுக்காரு நான் வரவா? ஏன் சரி நீங்க என்ன வச்சா நான் கவலையே பட மாட்டேன். ஆமா மகாலட்சுமி மைக் செட்டா? நீ அவர் இதுல மேட பக்கத்துல வர்றீங்க. அவர்கிட்ட போக தேவையில்ல. அவர் கீழே உட்காந்துருக்காரு. நீ லேச அப்படி காலை மட்டும் காலை மட்டும் தூக்கணுமா? காலை தூக்குனா சொருவாரோ? அண்ணே ஜெனரேட்டர் சேனல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன கட்டிங் பேட் எடுத்து வச்சிருக்கிறேன். எப்ப நம்பர் கொடுங்க. சிவகாமி நிலப்பினிலே சிவகாமி நிலப்பினிலே பாட சொல்ல மாட்டேன். சிவகாமி நிலத்தினிலே பாடம் சொல்ல மறந்திருக்கேன். அந்த அண்ணன் பொண்ணேதான் பாத்துது. என்ன நான் தானே ஆள இவருதான் இன்சார்ஜ்னால அவரை பாக்குறீங்களா? வென்றம அண்ணே. ஆமா ஆமா அவன் அண்ணன் பர்மிஷன் கேட்கிறாரு. அவரு ஆளுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னென்ன குறுகுன்னு அங்கேயே பாக்குறேன். பர்மிஷன் வேணுமானே? உனக்கு பர்மிஷன் கிரேண்டர் அப்புறம் என்னவியா ஏச்சி ரொம்ப பேசுற எங்க ஆளை கூப்பிட பிடிக்க. வண்டி வந்து ஹலோ இந்த மாதிரி வண்டியை கொண்டு வந்து ஆள் மேல ஏத்துங்க. வண்டியா வந்துப்பா. யாரு செந்திலப்பா? ஆமாப்பா ரசவா. வண்டி நல்லா இருக்கு. சரி நல்ல வண்டி முரட்டு வண்டியா இருக்கியா? என்ன மாடலு? வண்டி கொஞ்சம் லோ மாடல் தான். லோ மாடலா? ஆமா லோ மாடல்னா 2012 10 அவ்வளவுதான் வரும். வீல்ல எப்படி இருக்கு? டயர் 2 டயர் வந்து தேஞ்சு போச்சு. பழைய போத்துலாம் நல்லா இருக்கா? ஆமா இதனாச்சும் 2002. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 77 ஓல இருக்கு. ஏப்பா செல்வராஜ் சொல்லுங்க. வண்டியில கொஞ்சம் ஆயில் பத்தல. புகை தள்ளுமே பின்னாடி. புகை தள்ளுது. நீங்க முன்னாடி வந்து ஆயில தள்ளிட்டீங்கன்னா பின்னாடி சரியா வரும். சைலன்சர் கொஞ்சம் அடக்கிது. குச்சி எடுத்து குத்துங்க. வர சொல்லுங்க ஆயில் மாத்தி விடுறோம். ஆயில மாத்தி விடுங்க. இந்த ஆயில மாத்தனால அப்படி புளு புளுந்தா இருக்கும் போங்கட்டு. ஏப்பா ஏப்பா செல்வராஜ் வண்டியில லைட் ஹெட் லைட் பாத்திருக்கீங்களா? ஹெட் லைட் கொஞ்சம் டூம் பெரிய லைட்டியா? யாரு டூம் யாடியா இருக்கு? நீ கொஞ்சம் பாத்தியா? எத்தனை தண்ணி லைட் பாத்தீங்களா வண்டிக்கு? ஆனா நீ லைட் பவர் தான். பல்ப் பீஸ் பல்ப நம்ம மாத்திக்குவோம். ஆனா பேக்கு சின்ன பல்ப். பேக் ரொம்ப பின்னாடி ரொம்ப அடி வாங்கிருக்க. அந்த சைலன்சரா? சைலன்சர் வந்து ஓட்டையா சார். ஓட்டை அது ரொம்ப ஓட்டையாகி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் அடைச்சு கிடச்சு இல்லங்க ஏற்கனவே அந்த வண்டியை ஒரு 10 பேர் வச்சிருந்தாங்க. நீங்க கேக்குறீங்கன்னா உங்களுக்கு தான் வியாபாரத்துக்கு கொடுக்க போறோம். அப்பன்னா சொல்லுங்க சார். அந்த பிள்ளைக்கு டியூப் லைட் ரொம்ப வந்து பெருசு சார். உங்களுக்காண்டி புதுசு புள்ள டேட்டர்ஸ் மாறுச்சு சார். அந்த பிள்ளைக்கு வண்டிக்கு சொல்லுப்பா. இல்ல சார் அந்த பிள்ளைக்கு ரெடி பண்ணிருக்கு சார் சொல்றேன். ரெடி பண்ணிருக்கா? ஆமா சார். அப்போ ஒண்ணு பிரச்சனை. அந்த வண்டியை நீங்க வாங்கிக்கிறீங்களா? கிளியர்லா சொன்னது அப்படி கேட்க நான் சொல்றேன் கேளுங்க. மேல பூத்தெல்லாம் அடிக்கலாம். நீங்க இன்ஜின் ஆயில் இன்ஜின் என்ன பாருங்க முத. சொல்லுங்க சார். இன்ஜின் ஆயில் அவர் ஊத்தட்டும். சரிங்க சார். குரோன் ஆயில் நீங்க ஊத்துங்க.
குரோனா நாவுதா சார் அது தனியா இன்ஜினுக்கு தனியா வரும் குரோனுக்கு தனியா வரும் பீஸ் தனியா ஆமா சார் கொஞ்சம் ஊத்துனீங்கன்னா நான் கீரை போட்டு பம்பரை பிடிச்சு நான் வண்டி ஓட்டிடுவேன் சார் இப்ப புது மாடல் ஒண்ணு வச்சிருக்கேன் சார் எப்படி இந்த முன்னாடி பூத் அமுக்குற மாதிரி ஒண்ணு ஸ்டைலா வச்சிருக்கேன் சார் ஆமா இதை கூட அமைக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆமா சார் தொந்தரவு ஆமா சரி சரி சார் எனக்கு இந்த மாதிரி வண்டிகள்ல 2 சாவி இருக்கு. ஏடிட்டர் ரொம்ப ஹிட்டா இருக்கு, ஓவர் ஹிட்டா இருக்கு. ஆமா ஒரு ஒரு கூட தண்ணி அடிக்க உள்ள ஊத்துங்கன்றேன். இந்த வண்டி ஓட்ட மூதேவிக்கு வண்டி வேணாம். மூதேவி முதல்ல உனக்குலாம் கிளச்சர் போட தெரியுமா? ஹலோ, இல்ல கீர் போட தான் தெரியுமா? நான் மட்டும் என்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, மக்கா மக்கா வண்டியை ஃபர்ஸ்ட் கிரு, செகண்ட் கிரு, தேர்ட் கிரு, போர்த்து கிரு, அடுத்த ஒரு ஸ்பீடுக்கு கீர் இருக்கு பாருங்க. 2 குண்டி பசங்க மேல ஏத்தப்ப ஒரு சுத்தி தூக்குனான்னு வச்சுக்க. சுத்தில என்ன கேளு, 2 குண்டி பசங்க உண்மையிலே போன் பண்ணி வண்டி ஓட்டி பழகி கூட சொல்லி கூட ஆட்டோவை கேக்குறது. அப்படியா? சீ அப்படி யார் நீ? யார் நீ? எப்படியாவது அதையும் ஓட்டிடு, எப்படியா விட்டுறா? அதெல்லாம் வேணாம்ப்பா, நீ வேணா. உன்னையும் வண்டி ஓட்ட கூப்பிட்டுருக்காங்க பாரு. யாரு சொல்ற? நம்மலாம் வண்டி ஓட்ட ஒரு நாள் உள்ள உட்கார முடியாது. பாட்டியா ரொம்ப பேசிட்டு இருக்கேன்னா அதிகமா பேசிருக்க. அதிகமா பேசுற பொம்பளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. வண்டி ஓட்டுற மூஞ்சியை பாரு, முகர கட்ட. ஏய் வண்டி ஓட்டுற மூஞ்சி வேணா, முகரே வேணா, கையும் காலும் ஏறு இருந்தா போதாது வண்டி ஓட்டலாம். ஆமா, உனக்கு தெரியல, நீ பேசுற லட்சணத்தை பார்த்தா வண்டியில என்னென்ன ஜாமா இருக்குன்னு தெரியுதா உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் எல்லாமே. என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க? அதிகமா பேசிருக்க. அதிகமா வாயை கிழிச்சு புடியா பாருங்க. கிழிச்சு தச்சு புடியா பாத்துக்க. உன் சட்டம்ல அந்த பக்கம் வச்சுக்கணும். சவுடால மதுரையோட வச்சுக்கணும். இந்த மாதிரி எத்தனை பொம்பளை நான் பாத்திருப்பேன். இந்த மாதிரி எத்தனை ஆம்பளை திறமை பாத்துட்டு வரேன். என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? ரொம்ப அக்கறாதியா பேசிட்டு வரேன். ரொம்ப அடக்க ஒடுக்குமாறு. ரொம்ப ஆம்பளை பாவத்தினா பொம்பளை அடக்க ஒடுக்குமா பேசினா அடங்கி போகணும் பாத்துக்க. யார் சொன்னது? நாலு வழிய மூத்திர பேர் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னா கையில பிடிச்சிட்டு இருக்க ஆம்பளைக்கு எங்களுக்கு எப்படி இருக்கப்பா? ஆண்டவன் எங்களுக்கு கொடுத்தா நாங்களும் கையில பிடிச்தான் கிடப்போம். என்ன செய்யறது, எங்களுக்கு புடியல போட்டாச்சு. ஏன்னா நீங்க வேணா பிடிச்சு வேணா பாருங்க. ஏன்னா அந்த வேலைக்கு வேணா, நீ வேணா வாங்கி வேணா புடிச்சு பாரு. ரொம்ப பேசிட்டு இருக்க. அதிகமா பேசுற. மரியாதை, நீ ரொம்ப ஒழுக்கமா பேசுற. மரியாதை முக்கியம். பொம்பளைட்ட ஒழுக்கமா பேசணும். யாரு? ஆம்பளை தான் பொம்பளை பண்ண முடியாது. ஒழுக்கம் விழுப்பம் தரும், ஒழுக்கம் உயிரினு ஓம்பப்படுன்றீங்க. ஆணிலே பெண் இல்லை, ஆணிலே பெண் இல்லை. இந்த பெண்ணிலே ஆணிலே சிவனிலே சக்தி இல்லை. சிவகாமி இல்லையே பாத்தீங்கன்னா சக்தி இல்லை. நான் ஒரு ஆண்மகன். ஆண்மகன். நான் ஒரு பெண்மகள். நான் ஒரு தமிழன். நான் ஒரு தமிழச்சி. நான் ஒரு தமிழ் குடிமகன். நான் ஒரு தமிழ் குடிமகன். நான் ஒரு குண்டன். நான் ஒரு குண்டி. குண்டியா? குண்டி சொல்லி எனக்கு என்ன கேட்டு உட்காந்துருக்கீங்க? மைக் செட் கேட்பாரு, அதோட கோச்சிட்டு எந்திரிச்சு போறோம். ஏங்க வாய் தவறி வந்துச்சுங்க, வாய் உள்ள நுழையில. யார் உங்க மச்சானா? மைக் செட் கேரு. இப்ப விருதா வச்சிருக்கியா? ஆமா ஆமா தெரிஞ்சு வச்சு. நாளைக்கு மைக் செட் மகாலட்சுமில அப்படியா? ரொம்ப பேசிருக்கமா? ரொம்ப அதிகமா பேசி எனக்கு ரொம்ப பிடிக்காது இந்த பேசுறது. இப்படி வளவள ஆம்பளை பேசணும் பிடிக்காது. பொம்பளை நாங்க பேசுனா சரித்திரம், ஆம்பளை நீ பேசுனா அந்த ஊருக்கே பீட. யாரு சொன்னது? நான் தான் சொல்றேன். நீங்க பேசுனா அட்டை தரித்திரியம். ஒரு விஷயத்தை ஒரு ஆம்பளைட்ட போய் சொல்லு, ஒத்த ஆம்பளை முடிச்சிருவாங்க. ஒரு பொம்பளை சொல்றது ஊருக்கே தெரிஞ்ச மாதிரிதான். ஆமா, அத வந்து பொம்பளை ஆம்பளை குறை சொல்லிட்டு இருக்கா. லூசு பைமாளே, கிறுக்கு பைமாளே, முட்டா பைமாளே, குடிச்சு வைக்க பைமாளே, அறிவிட்ட பைமாளே, அறிவிட்ட பைமாளே, பிச்சைக்கார பைமாளே, பிச்சைக்காரி பைமாளே, கடங்கார பைமாளே, கடங்காரி பைமாளே, வெங்க பைமாளே, பெரும் பைமாளே, அள்ளி குடிக்க அகப்படா பைமாளே, ஓட்டு குடுக்க ஏன இல்லாத பைமாளே, இடமடா பைமாளே, அதுக்கு பாயில மாரச்சவுக்கு நொறுக்கிட்ட பைமாளே, பையன் பக்கடாக்கு சொன்னதால ஏன் வெள்ள மாலைப்படத்துக்கு 3 நாள் உட்கார்ந்த பைமாளே, ஏன் போய் ஆப்பத்துக்கு ஏமாந்து கிடந்தால. சரிதான் போமா. பூனா பைமாளே, அந்த போய் காண பூனா மாவனே. அப்படி என்ன? நீ என்ன சொன்ன? நான் பூனா முக்கியமான புள்ளியோட பைமாளேன்னு. நான் வேணா கேட்டு புரிஞ்சு பேசக்கூடிய மாவனே இருக்கேன். அடி சாப்பாடு போட்டுருவேன். புடிச்சு புல்பால் போட்டுருவேன். அப்ப நேடி அடி சுடுதல் அடி வருவேன்.